soft and sweet. Beauty. Hi viewers. இப்போ அடுத்தது தீபாவளி முடிஞ்சு போச்சு. அடுத்தது வரப்போகிற ஃபெஸ்டிவல் வந்து நம்ம கார்த்திகை. கார்த்திகை அப்படின்னு சொன்னால் நினைவு வர்றது நெல் பொரி, அவல் பொரி, அப்பம், அடை. நெல் பொரி, அவல் பொரி, அடை எல்லாமே நான் யூடியூப் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது அப்பம். வாங்க அப்பம் செய்ய போகலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம இந்த வெல்லத்தை கரைச்சி வச்சுக்கணும். நான் இப்போ இது 1:1 எடுத்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 1:1.25 பிடிக்கும். நான் வெல்லத்தை கரைச்சதுக்கு அப்புறமா சொல்கிறேன். இப்போது வெல்லமும் மைதா மாவும் எடுத்து வச்சுருக்கேன். அரைச்சி அப்பம் செய்கிறவா இருக்கா. நான் மைதா மாவு அப்பம் தான் செய்கிற வழக்கம். இப்போ நீ அரிசியில் அப்பம் அரிசி அப்பம் பண்ணலாம். அது வேணால் நாளைக்கு வீடியோ போடுறேன். ஓகே. இது வந்து மைதா அப்பம், கோதுமை அப்பம் கூட பண்ணுறவா இருக்கா. இது முதல்ல நம்ம வச்சுக்க வேண்டியது தண்ணி. ரொம்ப தண்ணியை கோரி விடக்கூடாது. அப்புறம் அப்போ ரொம்ப லூஸ் ஆகிடும். அப்போ அது தக்க மைதா சேர்க்க வேண்டியிருக்கும். இந்த அடுப்பு பற்ற வச்சுட்டேன். இந்த வெல்லத்தை, ஒரு கிளாஸ் வெல்லத்தை நான் கரைக்க போகிறேன். இந்த வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறமா வெள்ளை தண்ணியை வடிகட்டிக்கோ எதையாவது காரணம் வச்சு மணல் இருக்கும்னு தோணுனேன். வெள்ளத்தை தண்ணி வடிகட்டதுக்கு அப்புறமா வெள்ளை தண்ணி ஆறினதுக்கு அப்புறம் தான் இந்த மைதாவை கரைக்கணும். ஓகே. இப்போ வெள்ளத்தை கரைச்சதை வடிகட்டி வச்சுருக்கேன். இது வந்து இந்த திக்னஸ் அதில் இருக்கணும். ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது. தெரியுதா? திக்காக இருக்கும். ரொம்ப பச்சை தண்ணியாக வச்சக்கூடாது. ஓகே. இப்போ நம்ம அப்பக்காரையில் எண்ணெயை விடுறோம். எல்லா குழியும் விட்டோம்னா அப்பம் போடும்போது எண்ணெய் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். இவ்வளோ வழியே விடணுமா? ஆமாம். அப்போ இந்த அவுட் சைடில் வரும். அது ஃபுல்லாக வேணும். எல்லா அப்பக்காரையும் ஃபுல்லாக வேணும். அது 3 குழியோ 5 குழியோ ஒரு மாதிரி குழி இருக்கும். இப்போ எண்ணெய் காயட்டும். அடுப்பை பற்ற வச்சு ஹையில் போட்டுருங்க. நம்ம இந்த எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம இதை மாவை கிண்டிடுவோம். சரி, இதுக்கு நான் உங்கள்கிட்ட சொன்னேன் 1 கிண்ணம் வெல்லத்துக்கு 1 கிண்ணம் மைதா. அப்படி ரொம்ப அளந்தான் கரெக்டாக தெரியாது. அதனால நான் ஒரு 1/4க்கு மேலே எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுட்டு சொல்கிறேன். கையாலே கலக்கலாம். மெயினாக இது நல்லா ஆறி இருக்கணும். வெள்ளம் ஆறி கூட சூடாக இருக்க கூட இது கட்சி ஆகிடும். நல்ல வெள்ளம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் இந்த மைதா மாவை போடுறோம். இதை நல்லா கரைச்சிடணும். சொல்லலாம். இப்போ இன்னும் தண்ணியாக இருக்கு இல்லையா? ஸோ 1க்கு 1.25க்கு மேலே பிடிக்குமான்னு பார்ப்போம். இந்த மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். லம்ஸ் இல்லாமல். ஆமாம் ஆமாம். இப்போ நான் 1.25 போட்டிருக்கேன். ஸோ எப்போவுமே எக்ஸ்ட்ரா மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இந்த வெல்லம் வந்து ஒரு மாதிரி இருக்கும். சில வெல்லம் வந்து பாகாக இருக்கும், சில வெல்லம் வெள்ளையாக இருக்கும். இப்போ நம்ம நல்ல இதை பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஒரு கட்டி கூட அதை இருக்கக்கூடாது. கொஞ்சம் கவனமாக. இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட், இதில் என்ன ஒரு சீக்ரெட்டு, இதில் ஒரு சீக்ரெட்டு. அதாவது இது நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா இதில் என்ன சீக்ரெட்டு அப்படின்னு சொன்னால், இதில் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி விடணும். ஓகே. அதுதான் அதோட சீக்ரெட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திக்காக கலந்து வச்சு அப்போதான் எக்ஸ்ட்ரா தண்ணி விட முடியும். இல்லை வேற ஒன்றும் இல்லை. இது கொஞ்சம் மைதா இருக்கும். ஸோ அந்த வெல்லத்தோட ஸ்வீட்னஸ் குறையும். சரி, அந்த எடுத்த காலை ஃபுல்லாக போடலை. நீ எதை போட போகிறேன். ஓகே. கரைச்சிக்கட்டும். இந்த ஸோ 1க்கு 1.25 ஒரு கிளாஸ் வெல்லத்துக்கு 1.25 கிளாஸு மைதா மாவு. இதில் என்னென்னா நிச்சயமாகவே ஒன்றும் இந்த வெல்லத்தை கரைச்ச தண்ணி இருக்கே, அந்த பாத்திரம் இருக்கே, அந்த பாத்திரத்தை அருமை வடிகட்டி வச்சுட்டுருக்கேன். இதில் வெறும் தண்ணியும் விடலாம். இது ஒன்று தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் தண்ணி இந்த மாதிரி வரணும். இந்த கலர் முதல் கலர் எப்படி இருந்தது, இப்போ கலர் எப்படி இருக்கு பார்த்தியா? இந்த கலர் வரணும். அது முதல்ல இந்த கலர் அப்படியே செய்தால் மேலே வெந்த மாதிரி இருக்கும், உள்ள மாவாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போடலாம். இது எப்படி இருக்குன்னு பாரு. லம்ஸ் எல்லாம் நல்லா கரைஞ்சாச்சா? ஆமாம், கரைஞ்சாச்சு. வேணா இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு தோணுச்சுன்னா நல்லாவே கரைச்சிக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சாச்சு. அடுப்பை சிம்மில் போட்டுக்கணும். போட்டு இப்போ நம்ம அப்பத்தை போடணும்.
நம்ம எதை முதல்ல அப்பமா போட்டோமோ அதை தான் முதல்ல எடுக்கலாம். இதுக்கு அப்பம் குச்சின்னு ஒன்று இருக்கு, செய்யறதா? இதால இப்படியே திருப்பி போட்டுடலாம். சரி, முதல்ல உள்ள தானே போட்டோம், முதல்ல உள்ள இருக்கிறதான் மாற்றணும். அதுக்கப்புறம் எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துல இருந்து எடுக்கணும். இப்போ கரெக்டாக இருக்கும். கடைசி அப்போ வேகத்துக்கு பட் அடுப்பு சிம்பிளில் போட்டுக்கோ. எண்ணெய் நல்லா காஞ்சாச்சுன்னா எண்ணெய் பீச் மாதிரி முதக்கிறதேம்மா. என்ன பண்ணுறது? இப்போ எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு எதை போட்டேனோ அதை எடுக்கிறேன். கொஞ்சம் முடிஞ்சால் கொஞ்சம் கையை ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோ, நமக்கெல்லாம் வயசாகி போச்சு. பட் எப்பவுமே சாப்பாடு நல்ல டேஸ்டா இருக்கணும்னா அதுல எண்ணெய் நெய் அதெல்லாம் பார்க்கக்கூடாது, மசாலா இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது, கண்ணை மூடிட்டு சாப்பிடணும். அதனால எப்பாவது ஒரு தடவை இதெல்லாம் பண்ணி சாப்பிடணும். அப்படி இதில் வந்து என்ன செய்தாலும் ஆற்று சாப்பாடு. ஆமா ஆமா, இதே மசாலாவை இதே எண்ணெயை நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிடலாம் இல்லையா? அதனால இங்க வந்து எண்ணெயா இருக்கே, நெய்யா இருக்கே, சீனியா இருக்கே அப்படின்னு பார்த்தா நம்ம டெய்லி ஜாஸ்தியா இருக்கு, சுகர் ஜாஸ்தியா இருக்கு, டெய்லி ரைஸ் தான் சாப்பிடணும். ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம ஸ்வீட் பண்ணி சாப்பிட்றோம், இப்போ ஃபெஸ்டிவல் வருது அப்படி நம்ம அப்பம் பண்ணி சாப்பிட்றோம் டைம்ல நம்ம வந்துட்டு எண்ணெயா இருக்கு நெய் அப்பம் பண்றவாலும் இருக்கா. இது ஃபுல்லா இந்த மாதிரி நெய் விடணும். நெய் விடணும், இது ஃபுல்லா நெய் விடணும். நெய் அரை வரையா விட்டு சின்ன சின்னதா போட்டு எடுத்துருவா. ஸோ நெய்யா இருந்தாலும் விடணும், எண்ணெயா இருந்தாலும் விடணும். நம்ம வந்துட்டு அவ்வளவா அந்த டைம்ல இதெல்லாம் பார்க்க கூடாது. வெந்தாச்சா? கொஞ்சம் கூட வேகணுமோ? சரியா போனா கவுத்தி போடும்போது சரியா சொன்னல. முதல்ல எதை போடுறோமோ அதை முதல்ல கவுத்தணும். இந்த ஏஜ் இஸ் அ ஃபேக்டர். என்னது? ஏஜ் இஸ் அ ஃபேக்டர். இந்த அப்பத்தை எல்லாம் ஃபாஸ்ட்டாக செய்துருந்த நான் சுண்டு வர சமைச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிற வழக்கங்கள் உண்டு. இன்னைக்கு சுண்டு வர சமைக்கிறோன்னா இதே என் பேரன் சொல்கிறான், கட்டு வர சமைக்கிறா சொல்லி போயேன் அப்படின்னு சொன்னான். இந்த மாதிரி அந்த ஃபாஸ்ட் கை மூமெண்ட்டுகள் கூட குறைஞ்சாச்சு. இந்த அப்பத்தை எல்லாம் செலவெல்லாம் ஒரே குத்திர மொத்த அப்பத்தையும் எடுத்துடுவா. அதுக்கு ஒரு ஏஜ். என்ன பண்றது? உன்னோட யங் ஏஜ்ல இந்த யூடியூப்ங்கிற ஒரு மேட்டர் இருக்குல்ல. ஐயோ, என்னோட எங்கேஜ் மட்டும் யூடியூப் ஒன்று இருந்தது வச்சுக்கோ, நான் எங்கேயோ போயிருப்பேன். என்னோட கையில பல வித்தைகள் உண்டாயிருந்தது. நான் ரொம்ப நல்லா ஸ்டிச் பண்ணுவேன். தையல் ப்ளவுஸ் எல்லாம் ரொம்ப நல்லா தையல் கடையெல்லாம் வச்சிருந்தேன். தையல் ரொம்ப நல்லா தையல் தைப்பேன். ப்ளவுஸ் எல்லாம் இன்னைக்கு ஊசியில நூல் கோக்க முடியல சொல்லி மெஷினை தூக்கி விட்டுட்டேன். அதே மாதிரி இந்த பாசி அதுல எல்லாம் நிறைய ஐட்டம்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். பேக் எல்லாம் பண்ணுவேன். ஒயர் பேக்கு, நம்ம ஓடாத ஒயர் பேக்கே கிடையாது. க்ரோஷியா பேகு எல்லாமே ஒரு ஏஜ் இல்லையா? இன்னும் யூடியூப் வரும்போது என்னோட ஏஜ் எல்லாம் மாறியாச்சு. இப்போ எங்கிட்ட இருக்க ரெண்டு வித்தை பிடிச்சி வச்சுருக்கிறது. ஒன்று வந்து ஆசையாக போடுற கோலம், ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒன்று கோலம், இன்னொன்று வந்து சமையல். அதுவே ஏஜாக ஸ்லோவாயாச்சு. இவ்வளவு வருஷம் சமைச்சு போரும் அடிச்சாச்சு இல்லையா? சமையல் எனக்கு போர் அடிக்கலை. பட் என்ன ஒரு விஷயம் சொன்னால், சமையல் அப்படிங்கிற வந்து சொன்னேனே, கடான்னு சொல்லுவேன். நான் சுண்டு வரல ஹையில் போடுறேன். ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் இறங்கி எடுத்து அது கொஞ்சம் கூட சூடாகும். இப்போ திக்னஸ் வேணுங்கிறத மறந்துடக்கூடாது. அப்பத்துக்கு எவ்வளோ பேசிட்டு இருந்தாலும் வேலையில கண்ணா இருக்கணுங்கிற மாதிரி அப்பம் அப்படின்னு இந்த திக்னஸ் இருக்கும். கொஞ்சம் முன்னாடி ஒரு சின்ன அப்பக்காரை இருந்தது, இந்த வருஷம் பெரிய அப்பக்காரை.
சீக்கிரம் போட்டு எடுத்துடலாம். ஸோ இதுவும் ரெடி ஆயாச்சு. ஒரு குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கு இல்லையா பார்க்கறதுக்கு? ஆமாம், பட் குலாப் ஜாமுன் போட்டிருக்கோம். அவர் நினைப்பா என்னடா குலாப் ஜாமுன் அதை சொன்னாலே இப்போ இதை சொல்கிறாள் நினச்சிக்க மாட்டாளோ? இல்லை ஒன்ஸ் அப்போ காலையில் போட்டால் அது பார்க்க குலாப் ஜாமுன் இல்லை. இங்கே இந்த மேலே அந்த ஷேப்பு, உருண்டை, அந்த ஷேப் வந்துட்டு குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கு. ஸோ கார்த்திகைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? விளக்கு வைக்கிறோம், விளக்கு வைப்போம், பொரி எல்லாம் கிண்டணும், பொரி, நெல் பொரி, அவல் பொரி, அப்பம். நம்ம அதில் அடையும் உண்டு நிறையா. எங்கள் ஊரில் அடையும் வைப்போம். அடை வெண்ணெய், அடை வெண்ணெய், வெல்லம், இதெல்லாம் அடைக்கி கொட்டுக்கிற சாமான்கள் எல்லாத்தையும் வச்சு எடுத்து சாமிகிட்ட வச்சு. கார்த்திகைங்கிறது முருகர்களோட விசேஷம். எங்காத்துல ஒரு குழந்தை பிறந்தக்காலே அவனுக்கு விஷாக நட்சத்திரம், முருக நட்சத்திரம். ஸோ அவனுக்கு அப்பம் உண்டா? அவனுக்கு அவன் அம்மைக்கு எல்லாம் உண்டு, அவனுக்கு உண்டு தானே. ஏன் மூலியமா போகுதுங்கிறடி. ஸோ அப்பம் எல்லாம் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணலாம். ரொம்ப சுடுறது, ஊதி வைக்கலாம். இந்த ரோயர் பாட்டி வந்து சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு முருகர்கிட்ட கேட்டாலும் அந்த மாதிரி தான் கொதிக்கிறது. எப்படி பழப்பழான்னு இருக்கு பாரு. எஸ், பிளேட்டா அப்பமா? அப்பம். நான் நினைச்சேன் பிளேட் ரொம்ப ஷைனிங் அடிக்கிறதா இல்ல அப்பம் ஷைனிங் அடிக்கிறதாங்கிற கன்ஃபியூஷன் இருக்கிறேன். இருக்கியா பார்க்கவே சாப்பிட முடியுமா அது? ஆமாம். ஸோ எண்ணெய் ப்ளஸ் நெய் அப்பமா இது? இல்லை, நெய் அப்பம் மட்டும்தான். நெய் அப்பம் மட்டும்தான். நம்ம யூஸ்வல் நெய்யில பொரிச்சு எடுக்கிறதுங்கிறது இஸ் வெரி ஃபேட்டி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி மேலால நெய் விட்டுக்கிறோம். நீங்க டெஃபினட்டா எங்களோட அப்பம் இதை பார்த்து ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பை பை. எங்க வீடியோ பார்த்து எல்லாம் அப்பம் பண்ணுங்க. ஹாப்பி கார்த்திகை.